கார்த்தி, உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? உங்க குடும்பத்தை பத்தி எங்ககிட்ட ஒண்ணுமே சொல்றது இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மாச்சி. சொல்ற அளவுக்கு பெரிய குடும்பம்ல இல்ல. எங்க அம்மா அப்பா எல்லாம் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. எனக்கு அக்கா மட்டும்தான் இருக்கா. இப்போ மாமா வீட்ல தான் நான் இருக்கேன். எங்களுக்குன்னு சொத்தெல்லாம் இருக்கு. காடு தோட்டம் எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு துணையா யாரும் இல்ல. அதனால நான் எப்பவுமே அக்கா வீட்ல தான் இருப்பேன். எப்பாலே அம்மா அப்பா ஞாபகம் வந்தா மட்டும் எங்க வீட்டுக்கு போயிட்டு வருவேன். இங்க பாருப்பா கார்த்தி, இனிமே எனக்கு சொந்த பந்தம் இல்ல, யாரும் இல்ல அப்படின்லாம் நீ பேசக்கூடாது. உனக்கு அம்மாச்சி, தாத்தா, அத்தை, மாமா எல்லாம் இருக்கும்ல. நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்காக நாங்கெல்லாம் இருக்கோம். ம், சரி அம்மாச்சி. சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுங்க. நான் போய் உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வரேன். கார்த்திக், ஆமா, நீ எதுக்கு எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்த? சாரி சாரி, எதுக்கு என் தலையில மல்லிகைப்பூ வச்சு விட்ட? நீ தானே வச்சுட சொன்ன. அதான் நான் வச்சு விட்டேன். அதனாலதான் நீ எனக்கு மல்லிகைப்பூ வச்சு விட்டியா? அப்புறம் எதுக்கு நீ எனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்த? நானா உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன்? எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் எதுக்கு மல்லிகைப்பூ உனக்கு வாங்கிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். எதுக்கு வாங்கிட்டு வந்த? ஓஹோ, என் வாயில இருந்தே நீ உண்மையை வர வைக்க பாக்குறியா? சரி, நீயா நானு பாத்துருவோம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். கையை விடு தேவா. எனக்கு தான் வேலை இருக்கு நான் சொல்றேன்ல. எதுவா இருந்தாலும் நீ என் முகத்தை பார்த்து சொல்லு. அப்புறம் நான் விடுறேன். மேடம், இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எதுக்கு இப்படி என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? சரி, நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. மத்தபடி நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன். எதுக்கு பூ வாங்கிட்டு வந்த? எதுக்கு எனக்கு வச்சு விட்ட? எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா நான் இப்ப கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. என்ன இவ புதிர் போட்டு பேசுறா? ஏதாவது ஏடா கூடமா கேட்டா நம்ம என்ன சொல்றது? யோ, நெஞ்சு வேற பக்கு 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 பக்குன்னு அடிக்குதே. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கிறிஷ் வேற நான் அப்படியே கூப்பிட்டான் தேவா. நான் போயிட்டு வந்து அப்புறம் உனக்கு நான் பதில் சொல்றேன். சரியா? என் கையை இப்பவாவது விட. ம்ஹும். முதல்ல நீ பதில சொல்லு. அதுக்கப்புறம் நான் கைய விடுறேன். அது தேவா, சித்தி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு அவன் கைய புடிச்சிட்டு இருக்க? இல்ல சித்தி, அது சும்மா தான் பேசிட்டு தான் இருந்தோம். அது என்ன? எப்ப பாரு இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? இவங்கிட்டயே தான் பேசணுமோ? வீட்ல ஒருத்தரும் இல்ல உனக்கு பேசுறக்கு, அப்படிதானே? ஆண்டி ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க கோவப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சும்மாதான் நானும் தேவாவும் பேசிட்டு இருந்தோம். இங்க பாரு, நான் உன்கிட்ட எதுவும் பேசல கார்த்தி. நீ கிறிஷோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். இந்த வீட்டு ஆள் ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சு நடந்துக்கோ. சரி, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. நீங்க இந்த ஒரு தடவை தேவாவை எதுவும் சொல்லாதீங்க. ஆண்டி, இதுக்கு மேல நீங்க தேவா மேல கைய வச்சீங்க நல்லா இருக்காது. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கேன். திரும்பவும் போய் நீங்க அவளை அடிக்க போறீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு கார்த்தி, நீ இந்த வீட்டோட கெஸ்ட், அவ்வளவுதான். நான் இவள அடிப்பேன், உதைப்பேன், என்ன வேணா செய்வேன். அதை கேட்கறக்கு இந்த வீட்ல யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா நான் அவ அம்மா. இங்க பாருங்க, இவ்வளவு நாள் நீங்க தேவாட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ எனக்கு தெரியாது ஆண்டி. இனிமே அவன் மேல கைய வச்சா நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். பாத்துட்டு இருக்க மாட்டியா? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ யாருகிட்ட பேசுறன்னு நினைப்பு இருக்குதா இல்லையா? இங்க பாருங்க ஆண்டி, நீங்க இதுக்கு மேல தேவாவை கஷ்டப்படுத்துனீங்கன்னா இந்த கார்த்தியோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். எவ்வளவு திமிரு இருந்தா எங்கிட்டயே இவன் இப்படி பேசிட்டு போவான்? எல்லாம் இந்த வீட்ல இருக்கிறவங்க கொடுக்கற இடம். சரி, நான் கிளம்புறேன். கனி, இன்னைக்கு நைட்டு இங்கே இரு. அம்மாவும் சாயந்தரம் வந்துருவாங்க. அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
இப்ப நீ கிளம்பிட்ட, நான் தனியா தான் இருக்கணும். எனக்கு செம்மையா போர் அடிக்கும் கனி. இல்லடா, அம்மா வேற வந்தாங்கன்னா தேவையில்லாம வீட்ல பிரச்சனை வரும். அதனாலதான் சொல்றேன். நான் கிளம்புறேன். டே கைய விடுடா. ஏன்டா இப்படி பண்ற? அப்ப கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போ. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். சரி இருந்து தொலைக்கிறேன், முதல்ல கைய விடுடா. இப்ப வந்தியா ஐயா வலிக்கு? சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் சமைச்சு தரேன். என்னாச்சு கனி? இப்படி கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு இருக்கலாம்டா. நீ அம்மா, நீ எங்கம்மா இங்க? அத்தை, என்னடா என்ன? என் பிள்ளை அடிக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கணுமா? ஒழுங்காரு, வாடி முதல்ல. அத்தை, நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஞாபகத்துல மட்டும் வச்சுக்கோங்க. என் பொண்டாட்டிய ஏன் முன்னாடியே அடிக்கிறாங்க. இவங்க பொண்ணா இருக்கிற வரைக்கும் தானே அடிப்பாங்க. எனக்குன்னு முழுசா சொந்தமானதுக்கு அப்புறம் அவ மேல கைய வைக்க விட்டுருவனா? தேனு, தேனு, நமக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு சீக்கிரம் பேரு வச்சிடணும். சரியா? அவன் எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீ சும்மா அவனை திட்டிட்டே இருந்தீன்னா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஓ அப்படியா? ரெண்டாவது குழந்தைங்கிறீங்க? அப்போ முத குழந்தை எங்க? உனக்கு தெரியாதா தேனு? என்னோட சின்ன குழந்தை, என் முத குழந்தை, என் தங்க குழந்தை எல்லாமே நீ மட்டும்தான். நீதான். அடடடடா, இப்படி ஐஸ் வச்சுதான் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். மறுபடியுமா? உங்களோட இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட ஆகாது. என்ன தேனு, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. நிஜமாதான் சொல்றேன் நானு. ம் சரி, நான் நம்பிட்டேன். எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? நான் சும்மா உங்களை விளையாட்டுக்கு சொன்னேங்க. தேனு, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு என்ன பண்றேன் பாருங்க. வர வர உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. டே மாமா. சொல்லுங்க என்னோட கியூட் பொண்டாட்டி. ஆ ஏங்க, எனக்கு இடுப்பு லைட்டா வலிக்க ஆரம்பிக்குதுங்க. தேனி, என்ன சொல்ற? ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிடல் போலாமா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா எனக்கு நேத்துல இருந்து இப்படிதான் அப்பப்போ வலி வந்துட்டே இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயே எதுக்கு முடிவு பண்ற? நம்ம எதுக்கும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துருவோம். அவங்க சொல்லட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நார்மல் பெயின் தானே. வா போலாம். சரி, நீ இத பத்தி அத்தைகிட்ட சொன்னீங்க இல்லையா? இல்லைங்க, நான் அம்மாட்ட சொல்லல. யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்தேன். அதுல இந்த மாதிரி அடிக்கடி சூட்டு வலி கூட வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதான். என்ன பேசுற நீ? அது நார்மல் பெயினா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அத்தையாவது கன்சல்ட் பண்ணிருக்கணும்ல. என்ன தேனு நீ? வா போலாம். ஐயோ மா. அத்தை, அத்தை, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்கல. என்னாச்சு மாப்ள? அத்தை, தேனுக்கு வலி வந்துருச்சு. அவ இடுப்பு வலிக்குதுங்கிறா. ஹாஸ்பிட்டல் போய் ஒருக்கா செக்அப் பண்ணிட்டு வந்துருவோமா? வலி வந்துருச்சா? சரி வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். தேனு, இதோ ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. நீ ஒன்னும் பயப்படாத, தைரியமா இரு. ஏங்க, அம்மா ரொம்ப வலிக்குது. ஆ. என்னம்மா நீ நேத்துல இருந்து வலிக்குதுங்கிற, இப்பதான் என்கிட்ட சொல்ற? நீ முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நம்ம அப்பவே ஒருக்கா போய் செக்அப் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இது டெலிவரி பெயினா கூட இருக்கும். நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? உங்ககிட்ட டாக்டர் என்ன சொல்லி விட்டாங்க? ஏதாவது பெயின் இருந்தா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துருங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அம்மா நீ வேற ஏம்மா? நானே வலியில
இருக்க. நீ வேற ஏதோ ஒண்ணு சொல்லி பேசிட்டு கம்முனு இருமா நீ. நீ இப்ப அத்தையை திட்டத்துல என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப பாரு, உனக்குதான் வலி அதிகமாயிடுச்சு. இனி போய் ஸ்கேன் பண்ணி எல்லா ரிப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் உன்னை அட்மிட் பண்ணுவாங்க. ஏம்மா இப்படி பண்ற? ஐயோ, ஆ ஆ ரொம்ப வலிக்குது. அம்மா. இதோ ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. தேனு, நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு நார்மல் டெலிவரியே ஆயிடும். டாக்டர், ரொம்ப இடுப்பு வலிக்குது. பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல தேனு, அதனால அப்படிதான் வலிக்கும். நல்லா நடங்க. எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேனுக்கு நார்மல் டெலிவரியே ஆயிடும். ஆ சரிங்க. அம்மா, நீ பயப்படாத தேனு. எல்லாம் நல்லபடியா சுகப்பிரசவமாயிரு. ரொம்ப இடுப்பு வலிக்குதுமா. சரி, இப்படியே படுத்துட்டே இருக்காத, எழுந்து நடக்கலாம். வா. அம்மா, நான் என்ன வேணும் நான் படுத்துட்டு இருக்கேன்? இடுப்பு ரொம்ப வலிக்குதுமா. அதுக்கு ஏதாவது சொல்லு. நீதான் ஏதாவது நாட்டு மருந்து கைவசம் வச்சிருப்பியே. என்னம்மா நீ? வா, வந்து நட. நான் உனக்கு சீரக தண்ணி வேணா எடுத்துட்டு வந்து தரேன், குடி. இந்த பொண்ணுங்களுக்கு அம்மாவை பார்த்தா எப்படிதான் இருக்குன்னு தெரியல. எல்லா கோத்தையும் கொண்டாந்து என் மேல காட்ட வேண்டியது. சொன்னா கேக்குறாளா ஒன்னா? ராதா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? அதுவா, நீ கொஞ்ச நேரமாவது வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். நீங்க ஏன் என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களை நான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன். இப்படியே நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறுறது? அதனாலதான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சமாதானமே படுத்த வேண்டாம். நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருந்தாலே நானே சமாதானம் ஆயிடுவேன். என்ன சொல்றீங்க? நான் கம்முன்னு இருந்தா நீங்க சமாதானம் ஆயிடுவீங்களா? இத நீங்க முதல்லயே சொல்லக்கூடாதா? ஏன், சொல்லியிருந்தா கம்முன்னு இருந்திருப்பீங்களா? ச்சே, அப்படியெல்லாம் நான் இருக்கிற ஆள் கிடையாது. நீங்க சமாதானம் ஆவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் நான் அப்படி சண்டை போட்டிருப்பேன். இல்லாட்டி இந்த மாதிரி கிண்டல் பண்ணிருப்பேன். ஐயோ சாமி, உன்கிட்ட பேசவே முடியாது கிரிஷ். தயவு செஞ்சு கம்முன்னு போறியா? வா கிளம்பலாம். உன்கிட்ட சண்டை போடுற மூட்ல கூட நான் இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாம வீட்டுக்கு போலாமே. ம், சரி வாங்க போலாம்.